சீக்கிரமாய் திரும்பி வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு மாரநாதா, கர்த்தர் வருகிறார். மத்தேயு 24 அத்தியாயம் 3 முதல் 14 வரை. பின்பு இயேசு ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீடர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு கவனமாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் பெயரை வைத்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்வுகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் பெயரின் நிமித்தம் நீங்கள் சகல மக்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பும் தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். விண்ணரசனுடைய இந்த நற்செய்தி பூலோகம் எங்கும் உள்ள சகல மக்கள் இனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இன்றைய மனப்பாட வசனம், நான் கடைசியாக வாசித்த வசனம், மத்தேயு 24:14. விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி எல்லா மக்கள் இனத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு உலகெங்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். The good news about the kingdom will be preached throughout the whole world, and then the end will come. கிறிஸ்து எப்பொழுது திரும்பி வருவார் என்பதற்கு முடிவான பதில் திருமறையில் கடைசிக்கு முந்தின வசனத்தில் உள்ளது. வேதத்தில் கடைசி வசனத்திற்கு முந்தைய வசனத்திலே இயேசு எப்பொழுது வருவார் என்று இருக்கிறது. உண்மையாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். உண்மையாகவே என்கிற சொல் நம்மை ஊக்குவிக்கவும், டு என்கரேஜஸ். சீக்கிரமாய் என்னும் சொல் நமக்கு சவாலிடவும், டு சேலஞ்சஸ் சொல்லப்பட்டிருக்கின்றன. சபைகளுக்கு இயேசு அனுப்பிய தமது செய்திகளில் அடிக்கடி சீக்கிரமாய் சீக்கிரமாய், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சீக்கிரமாய் என்கிற சொல்லை அடிக்கடி அவர் பயன்படுத்தினார். முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இதை அப்படியே நம்பினபடியால் தான் இன்று நாம் ஒருவர் வாழ்த்தும் பொழுது காலை வந்தனம், மாலை வந்தனம், குட் மார்னிங், குட் ஈவினிங் என்று சொல்வதல்ல. அவர்கள் ஒருவர் பார்க்கும் பொழுது மாரநாதா என்று சொல்வார். அது கர்த்தர் வருகிறார். அவர்கள் உடனே எதிர்நோக்கி இருந்தது அந்த சம்பவத்தை தான். இந்த மாரநாதா என்பது ஒரு அரைமைய சொல். அதனுடைய பொருள் கர்த்தர் வருகிறார் என்பதாகும். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களே அவ்வளவு ஆவலுடன் எதிர்பார்த்து அவர்கள் வாழ்ந்திருப்பார்களானால், இன்று நம்முடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும் பாருங்கள். ஆனால் கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் நாள் குறிப்பிடக்கூடாது. அப்படி நாள் குறிப்பிடக்கூடாது என்று திருமறை நெடுகவே போதிக்கிறது. இயேசு சொன்னார், என் தந்தை தம்முடைய அதிகாரத்திலும் தம்முடைய ஆதீனத்திலும் வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. எப்பொழுது ராஜ்யத்தை திரும்ப தருவீர் என்று இஸ்ரவேல் சீடர்கள் கேட்ட பொழுது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அந்த நாளை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்லிவிட்டார். மனுமகன் வரும் நாளை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனவே நீங்கள் எப்பொழுதும் விழித்திருங்கள். இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஆனாலும் அவர் சொன்னார், இந்த வேளையை பிதா மட்டும்தான் அறிவார், மனுமகனுக்கு கூட இது தெரியாது என்று சொன்னார். அப்போ இயேசுவுக்கு கூட அவர் எப்பொழுது வரப்போகிறார் என்று தெரியாது என்று இயேசுவே சொல்லி இருக்கும் பொழுது, அது எப்பொழுது வருவார் என்று கண்டுபிடிக்க நாம் முயற்சி பண்ணுவது எவ்வளவு மடமை. அது திருவசனத்திற்கு புறம்பான ஒரு காரியம். வேதம் எங்கே அமைதியாக இருக்கிறதோ நாம் அங்கே அமைதியாக இருக்க வேண்டும். வேதத்திற்கு மேல் நாம் சொல்லக்கூடாது. அது எப்பொழுதுமே வந்து அடைப்பை பிடுங்குகிறவனே பாம்பு கடிக்கும், வெளியே போகக்கூடாது. வேதம் விரித்திருக்கிற அந்த வரம்புக்குள்ளேயே நாம் இருக்க வேண்டும். எப்பொழுது வருவார் என்பதல்ல,
அவர் வரும்பொழுது நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியம். ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் வாழும் காலம் கடைசி நாட்கள் அல்ல, அது கடைசி நிமிடங்கள். We are not living in the last days, but we are living in the last minutes. கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் என்னென்ன காரியங்களெல்லாம் சம்பவிக்கும் என்று மத்தேயு 24ஆம் அத்தியாயத்தில் இயேசு சொன்னாரோ அவைகளில் 80% காரியங்கள் நிறைவேறிவிட்டன. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் அகில உலகத்திலும் நற்செய்தி அறிவிப்பு பணி. ஒரு நாளிலே நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தோம், எப்படித்தான் ஊழியக்காரர் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறார்களோ என்று நாம் நினைத்தோம். இன்றைக்கு நீங்கள் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு தொலைக்காட்சி இந்த விந்தை வந்த பிறகு பூமியின் மூலை முடுக்கு, பூமியின் கடைசி பரியந்தம் எங்கு வென்றால் இந்த திருவசனமானது பூச்சக்கரம் முழுவதும் சுற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல சாதனத்தை நம்முடைய கைகளிலே கொடுத்து விட்டார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நியாயாதிபதி வாசலுக்கு வந்து விட்டார், ஆயத்தமாக இருக்கிறார். திருச்சபை தன்னுடைய பணியை முடித்தவுடனே அப்பொழுது முடிவு வரும் என்று அவர் தெளிவாக சொல்லி சென்றார். கிறிஸ்து திரும்பி வருகிற நாளை செப்டம்பர் மாதம் இந்த ஒரு நாளிலே நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தால், நாம் ஜனவரியிலிருந்து பிப்ரவரியில் பார்த்துக் கொள்ளலாம், பிப்ரவரியிலிருந்து மார்ச்ல பார்த்துக் கொள்ளலாம், மார்ச்லேருந்து ஏப்ரல் பார்த்துக்கொள்ளலாம் சொல்லி கடைசி வரைக்கும் தள்ளிக்கொண்டே போய் கடைசியிலே நாம் ஆயத்தமாகாமலே இருப்போம். அவர் திரும்பி வருகிற நாளை சொல்லாதது அவர் நம்மேல் இருக்கிற ஒரு அன்பின் இன்னொரு வெளிப்பாடாகும். எனவே நாள் குறிப்பிட முயற்சி செய்ய வேண்டாம், ஆனால் நம்முடைய பணிகளுக்கு குறியீடு செய்வோம். இந்த பணியை நாம் எப்பொழுது முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக எடுத்து நாம் இயேசுவின் நற்செய்தியை அந்த எல்லை எங்கும் பிராந்தியம் எங்கும் பரப்ப வேண்டும் என்பதற்கு நம்முடைய பணிக்கு நாம் குறி நியமிப்போம். ஆனால் தேதியையோ அல்லது அவர் வரப்போகிற நாளையோ நியமிப்பதற்கு நாம் வீணான முயற்சிகள் நாம் எடுக்க வேண்டாம். உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதே இயேசு திரும்பி வருவதற்கு முன்பதாக நாம் யாவரும் முடிக்க வேண்டிய முக்கியமான பணியாகும். நெல்லையைச் சேர்ந்த அருளானந்தம் பிரசங்கியார் கீர்த்தனையிலே ஒரு அருமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறார். சாலேமின் ராசா, சங்கையின் ராசா, சுவாமி வாருமேன், இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமேன், சாட்சியாக சுப விசேஷம் தாரணி மேவுதே, உந்தன் சாட்சிகளுடைய இரத்தங்கள் எல்லாம் தாவி கூவுதே. கர்த்தர் இந்த மனிதனுடைய ஏக்கத்தையும் நம் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் சீக்கிரமாக நிறைவேற்றுவாராக. இதோ மெய்யாகவே சீக்கிரமாய் நான் வருகிறேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை முதல் வருகையிலே எங்களுக்கு இரட்சகராக நீர் அனுப்பினீர். 2ஆம் வருகையிலே ராஜாவாக நீர் அனுப்ப போகிறீர். உம்முடைய அன்பு, உம்முடைய அனந்த ஞானம், உம்முடைய பரம திட்டம் கர்த்தாவே எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதில் ஒரு பகுதியை நீர் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு வரப்போகிறார், சந்தோஷமாக இருக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக எங்களுடைய இயேசு வரப்போகிறார். கர்த்தாவே, அந்த இயேசுவின் வருகைக்கு நீர் என்னையும் எங்களையும் கர்த்தாவே இந்த நற்செய்தியை இந்த ஒளி பெட்டி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அறிவிக்க ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கரங்களிலே இந்த நற்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றுவதற்கு நீர் சாதகமாக கொடுத்திருக்கிற நல்ல சாதனங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அத்தனையும் நாங்கள் சாதகமாய் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். சீக்கிரமாய் வாரும். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வார்.